ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு நிறங்கள் 3 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அதர்வா சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசையில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு. இவரோட ஸ்கிரிப்டை நிறைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. இருந்துமே இவரை ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு நாள் இவரோட ஸ்கிரிப்ட் ஃபைலை யாரோ திருடிட்டு போயிருந்தாங்க. அதர்வாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிறதுக்காக களம் இறங்குறாங்க. படத்துல இது ஒரு கதை. இன்னொரு பக்கம் ரகுமானோட பொண்ணு அம்மு அபிராமி டியூஷனுக்கு போகும்போது காணாம போயிருந்தாங்க. இப்படி ரெண்டு கதையும் படத்துல டிராவல் ஆகுது. இதுக்கிடையில சரத்குமார் போலீஸா இருக்காரு. அவர் ஒரு விஷயம் பண்றாரு. அது என்ன, காணாம போன ஸ்கிரிப்ட் கிடைச்சதா இல்லையா, அம்மு அபிராமி காணாம போக என்ன காரணம், இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அம்மு அபிராமி காணாம போயிருவாங்க. அதுல இருந்து படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அம்மு அபிராமிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மிஸ்ட்ரிய படத்துல கொண்டு போன விதம் படத்துல ஓரளவு ஓகேவா இருக்கு. சரத்குமார் இந்த படத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட கேரக்டரை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. ரகுமான் அவரோட கதாபாத்திரத்தை சட்டில்டா நடிச்சு கொடுத்திருக்காரு. படத்துல அதர்வாவோட ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறதுக்காக சரத்குமார் ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல ஓகேவா இருக்கு. படத்துல அதர்வா ஹெட்செட் போட்டுட்டு இளையராஜா பாட்டை கேட்டுட்டே இருப்பாரு. அதுல வர சாங் கலெக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை கூட ஓரளவு பரவலாம இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே மோசமா இருக்கு. படத்தோட நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாப்புறமா இருக்கு. படத்தோட ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. சொல்ல போனா அதர்வா கேரக்டர் ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. அதர்வா எனி டைம் போதையில ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்காரு. இல்ல போதையில சில நேரம் இமேஜினேஷன் பண்றாரு. அதெல்லாம் படத்துல படுமோசமா இருக்கு. அதர்வா கேரக்டர் படத்துல சீரியஸாவும் இல்ல, காமெடியாவும் இல்ல, மண்டை குழம்பி போன மாதிரி ஒரு கேரக்டரா தான் இருக்கு. படத்தோட ஸ்கூல் போர்ஷன்ல லாஜிக்கே இல்ல. ஸ்கூல் பசங்க அவங்க பாட்டு பைக் எடுத்துட்டு யார்கிட்டையும் சொல்லாம ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் படத்தோட மிகப்பெரிய மைனஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு படுமோசமா இருக்கு. அம்மு அபிராமி காணாம போக என்ன காரணம் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிற சீன் இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இந்த படத்தை ஒரு நார்மல் ஸ்டோரியா பிரசன்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை வச்சிருந்தா படம் நல்லா வந்திருக்கும். பட் இவங்க அதை விட்டுட்டு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் டிராமா மூவியா எடுக்கணும்னு நினைச்சு படத்தை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட எமோஷனல் போர்ஷன் எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படத்தை கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அதர்வா, சரத்குமார், ரகுமான், அம்மு அபிராமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.